ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. இந்த டிஃபனை காலையில் மாலையில் நைட்டுன்னு எப்போ வேணாலுமே சாப்பிட்லாம். ஈவன் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 6 நாளுமே சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபிக்கு அரிசி உளுந்து எதுவுமே தேவையில்லைங்க. அரைச்ச உடனேயே சுடலாம். எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பருப்பு ஊற வைக்கணும். பருப்பு ஊற வைக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுள்ள பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்புங்கிறது கூட்டுக்கெலாம் நம்ம பயன்படுத்துவோம், சாம்பாருக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அந்த பருப்பு தான். சிலர் சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, சிலர் பயத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க. 1 கப் அளவு பருப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம சமையலுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை சேர்த்து இதில் ஊற வச்சுக்கலாம். இந்த பருப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கூட ஊறிடலாம், பரவாயில்லை. ஆனால் ஒரு அரை மணி நேரத்துலலாம் இது சுட்டால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சாதாரணமாக பாசிப்பருப்பு ஊறுறதுக்கு குறைவான நேரம் தான் எடுக்கும். ஆனால் இந்த ரெசிபி செய்யும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு அடை 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இன்னொரு பவுலில் கெட்டியான அவல் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் பருப்பு அளந்து எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு கெட்டி அவல் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்துட்டு சாதாரண தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 முறை வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நீங்கள் 1 கப்பு அளவு பருப்பு எடுத்திங்கன்னா அரை கப்பு அளவுள்ள அவல் இதில் சேர்த்துக்கணும். இப்போ அலசியாச்சு. நான் நல்ல தண்ணி சேர்க்க போகிறேன். கெட்டி அவல் அப்படிங்கிறதுனால குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு மேலே ஊறினாலும் தவறில்லை. வெயில் காலமாக இருந்ததுன்னா வெளியில் இருக்கும்போதே இதெல்லாம் புளிச்சிடும். அதனால் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் எடுத்து வச்சுருங்க. சாதாரணமாக வெயில் குறைவாக இருக்க காலமாக இருந்தால் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கலாம். இப்போ இந்த அவலில் தட்டு போட்டு மூடி நம்ம எடுத்து வச்சிடலாம். 3 மணி நேரம் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். நம்மளோட பருப்பு நல்லா சாஃப்டாக நமக்கு ஊறி வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை சுடும் பொழுதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியும் தெளிவாக தான் இருக்கும். இந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம பருப்பு அரைக்க போகிறோம். அதனால் தண்ணி நீங்கள் சேர்த்து ஊற வைக்கும் பொழுது பார்த்து திட்டமாக ஊற வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த தண்ணி கீழே கொட்டுற மாதிரி வந்துடும். இப்போ அவல் ஊறிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கலாம். அவல் நிச்சயமாகவே ஊறி இருக்கும். அவல் ஊறுறதுக்கு 1 மணி நேரம் போதும். அதுவும் கெட்டி அவல் அப்படிங்கிறதுனால பாருங்கள் எந்த அளவு சூப்பராக இந்த அவல் ஊறி வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இருக்குது. இந்த தண்ணி நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அவலை தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். அரைக்கும் பொழுது ஒரு மிக்சி ஜாரில் பருப்பு சேர்த்தாச்சு. பருப்போடையே கொஞ்சம் அவலும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மையவும் இல்லாமல் பார்த்து அரைச்சிக்கணும். அரைக்கும் பொழுதே இந்த ரெசிபிக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்ச உடனே சுட போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் அவல், தேவையான அளவு தண்ணி இதில் விட்டுட்டு உப்பும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேட்சஸாக தான் அரைக்க போகிறேன் நான். ஏன்னா மிக்சி ஜாரில் அரைக்கிறேன் அப்படிங்கிறதுனால. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இது போல் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க, அதே போல் ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைச்சிட்டிங்கன்னா தோசை அப்படியே புண்டு விழுந்துடும். இப்போ ஒரு பவுல் எடுத்தாச்சு. அந்த பவுலில் நம்ம அரைச்ச மாவை சேர்த்துக்கலாம். இன்னும் அரைக்காத பருப்பு இருக்குது, அவல் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இப்படி அரைக்கும் பொழுது நீங்கள் தண்ணி நிறைய விட்டுறாதீங்க. ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, தண்ணி நிறைய விட்டுட்டிங்கன்னா தோசை சுடும்பொழுது உங்களுக்கு வராது. இப்போ அவலும் பருப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல். எந்த கப்பில் நீங்கள் அவல் அளந்தீங்களோ அதே கப்பில் சமமான அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 1 பங்கு பருப்பு, அரை பங்கு அவல், அரை பங்கு தேங்காய் துருவல். சரிங்களா? இதுதான் கரெக்டான அளவு. இதை சேர்த்து அரைச்சி இந்த மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஏற்கனவே அரைச்ச மாவில் தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்க மாட்டோம். இப்போ தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்லா கலந்து வந்து தோசை டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். இப்படி கலந்து பார்த்துட்டு இந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை அளவு அவசியம் சேர்க்கணும். ஏன்னா பருப்பு சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கிறதுனால. அதுக்கு அடுத்தது கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்த்து நல்லா இந்த மாவை கலந்து விட போகிறேன்.
கலந்த பிறகு பார்த்தா இந்த மாவு நல்லா கலர்ஃபுல்லாக மாறிடும். அப்புறம் நம்ம சுடுற தோசை நல்ல ஒரு எல்லோ கலரில் பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. மாவு அரைச்சி சூப்பராக கலந்து வச்சாச்சு. இப்போ இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு மாவு எடுக்கிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்க்குறேன். தாளித்து கொட்டியும் செய்யலாம், அப்படியே கூட நம்ம செய்யலாம். தாளித்து கொட்டி செய்யும்பொழுது அதனோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு இதில் சேர்த்துட்டு தீயை குறைவாக வச்சு பொன்னிறமாக இதை வறுத்துக்கலாம். இது போல் பருப்பெல்லாம் நம்ம தாளித்து கொட்டி செஞ்சு சாப்பிடும் பொழுது நம்ம அதை தோசையை சாப்பிடும் பொழுது நடுவில் முறுமுறுப்பாக பருப்பெல்லாம் நமக்கு கடிப்படும். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா தான் பருப்பு நல்லா கருகாமல் இருக்கும் நமக்கு. இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துருக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்ச பிறகு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது அதை இதில் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை இலைகள் சேர்க்க போகிறோம். அது நம்மளோட விருப்பம் தான். 2 இனுக்கு இல்லை 1 இனுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்க கேரட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்து சேர்த்தாச்சு. கேரட் கூட பீன்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கலாம், கோஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நம்ம எது விருப்பப்படுறோமோ அந்த வெஜிடபிள்ஸை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் பொழுதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வெங்காயம் சேர்க்கும் பொழுதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். கடாயில் இருக்க சூடே போதும். இதை நம்ம கலந்து விட்டால் அந்த சூட்லேயே வதங்கிடும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பீட்ரூட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து செய்யும் பொழுது தோசையோட கலர் நமக்கு மாறிடும், அவ்வளவுதான். ஆனால் நமக்கு பிடிச்ச வெஜிடபிளை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ப்ரொக்கோலி இருந்ததுன்னா ப்ரொக்கோலி கூட சேர்த்துக்கலாம். எந்தெந்த சீசனில் எந்தெந்த வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்து எடுத்து இந்த தாளிப்பை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம மாவில் சேர்த்துட போகிறோம். நல்லா கமகமான வாசனையில் சூப்பராக ஒரு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தோசைகளாக சுட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. தாளிப்பு சேர்க்கும்பொழுது நல்லா கொதிக்க சூடோடு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தாளித்து வச்சுட்டு கூட கொஞ்சம் ஆறின பிறகு கூட சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவு இப்போ பார்க்கும்பொழுதே தெரியுது இல்லைங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சப்போஸ் உங்கள் மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா தோசைகள் சரியாக வராது. அந்த சமயத்தில் இடியாப்பத்துக்கு உண்டான மாவு வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அது தேவையான அளவு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அதில் விட்டு வெங்காயம் வச்சு தேய்ச்சிருக்கேன். வெங்காயம் வச்சு தேய்க்கும் பொழுது தோசைகள் ஒட்டாமல் வரும், எண்ணெயும் குறைவாக செலவாகும். இப்போ ஒரு பெரிய கரண்டியில் 1 குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து இதில் சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகணும். அப்படியே வேக விட்டுடுங்க. இது போல் தடிமனாக குழியாக இருக்க கடாய் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வீட்டில் ஆப்பச்சட்டி வச்சுருப்பீங்க, ஆப்பச்சட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஓரம்லாம் வெந்து வந்திருக்கு. சென்டரில் கொஞ்சம் மாவு இலகலாக இருக்குது. ஓரமெல்லாம் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை எண்ணெயே இல்லாமல் நீங்கள் செய்யணுன்னா கூட செய்யலாம். நடுவில் கொஞ்சமாக அந்த ஈரமாக இருக்கு இல்லைங்களா மாவு, அதனால திரும்பவும் தட்டு போட்டு மூடி நல்லா வேக விட்டுருங்க லோ ஃப்ளேமில். இப்போ நம்ம திருப்பி போடலாம். நடுவில் மாவு வேகாமல் அப்படியே இலகலாக இருக்கும்பொழுது நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் நமக்கு வராது. இப்போ சூப்பராக நமக்கு கோல்டன் கலரில் அடியில் மாறி வந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கும் பொழுது தான் இது போல் கலர் நமக்கு கிடைக்கும். சென்டர்லேயும் நல்லா வெந்துருச்சு. நமக்கு ஒரு சைடு வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துக்குலாமே நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கோம். பாசிப்பருப்பில் செய்கிற இந்த பன் தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதே போல் இதுக்கு எல்லா விதமான கார சட்னியுமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எந்த சைட் டிஷ் பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சரி, சைட் டிஷ்ஷே செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா சுட சுட அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நல்லா சூடாக சுவையாக கலர்ஃபுல்லாக ஒரு பாசிப்பருப்பு பன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சுலபமான டிஃபன் ரெசிபி தான் இது. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.